ரீசன்ட் டேஸ்ல இருக்கிற ஒரு ரிசர்ச் என்னன்னா, இப்போ உலகத்துல பணக்காரங்களா இருக்காங்கல்ல, இவங்களை குறித்த ஒரு ரிசர்ச் ஒண்ணு என்னன்னா, இதுல 80% பணக்காரர்கள் முதல் தலைமுறை பணக்காரர்கள். 80% of millionaire is the first generational millionaire. முதல் தலைமுறை செல்வந்தர்கள். இவங்க எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு முக்கியமான ஹேபிட்ஸ் என்னன்னா, ரீடிங் புக்ஸ். நாம வெளியில நிறைய வேலை செய்யறோம், ஆனா நமக்குள்ள கம்மியா தான் வேலை செய்யறோம். நமக்குள்ள நிறைய வேலை செஞ்சிட்டோம்னா வெளியில இத்தனையோண்டு செஞ்சாலே நிறைய பலன் வந்துடும். ஆனா நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. என்னன்னா, அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, வீக்லி 1 books, we read weekly 1 books. and அப்பனா என்னாச்சு நீங்க பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 52 புக், ஒரு 50 புக் வச்சுக்கோங்களேன் கணக்குக்கு ரவுண்டா, வருஷத்துக்கு 50 புக். இது படிக்கும் போது என்னன்னா, புத்தகங்களை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஏற்படுகிற ஒரு ஸ்பார்க், the one idea, it's $1 million worth. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நமக்கு ஒன்று தோணும் பாருங்க, ஒரு ஸ்பார்க் அடிக்கும் பாருங்களேன், அவ்வளோதான். அதுல இருந்து தான் ஐடியாக்களும் திட்டங்களும் எல்லாமே ஆரம்பிக்கும். அப்போ அவங்க எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருந்ததா முக்கியமா சொல்றாங்க. த பவர் ஆஃப் ரீடிங் அப்படின்றது, த பவர் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது கற்றுக்கொள்ளுதல்ன்றது நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது வெற்றி வாழ்க்கைக்கு. மேபி அது புத்தகம் வாசிப்பதின் மூலமோ அல்லது இப்படிப்பட்ட பயிற்சி வகுப்புகளின் மூலமோ, ஆடியோ வீடியோ டேப்ஸ் எது மூலமாவோ, ஸோ பி எ லேர்னர். ஸோ நீங்கள் எப்போவுமே சொல்கிறது தான், ஏர்ன் பண்ணணும்னா லேர்ன் பண்ணணும். ஸோ ஏர்ன் பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆனால் லேர்ன் பண்ணணும்னு சிலர் தான் நினைக்கிறாங்க. ஸோ உங்களுடைய லேர்னிங் தான் உங்களை ஏர்னிங்க்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்றது ஒரு பிரின்சிபிள்ஸ். இப்போ நான் பேசுகிறேன் பாருங்களேன், இது எல்லாமே இந்த பிரின்சிபிள்ஸ். இப்படி தான் காரியங்கள் நடக்கும் அப்படின்றது தான் விஷயம். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிலாம் போக முடியாது. இது இப்படிதான் கடவுள் வச்சிருக்கிறாருன்னா அதை புரிந்து கொண்டு நம்ம அதனோடு ஒத்துழைக்கும் பொழுது வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும்.